ஈரோட்டில் போய் பெருச கூட்டத்தை காமிச்சாங்க. அப்போ மறுபடியும் இவரோட அந்த வழக்கமான அந்த சினிமாட்டிக் தனமான ஒரு வசனங்கள்லாம் அங்கே பேசிட்டு வந்தாரு. அப்போ வந்து பெருசா ஒரு பூதாகரமா காமிச்சாங்க ஊடகங்கள்லாம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க, மாஸ்க் காமிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனா அதுக்கு பிற்பாடு இந்த 2 சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துச்சு. ஒரு 10, 15 நாள் இடைவெளிக்குள்ள ஜனநாயகன் படத்தோட அந்த சென்சார் சர்டிபிகேட் காரணமாக வந்து படம் வெளியிட முடியாம போணுச்சு. அடுத்து வந்து சிபிஐ என்கொயரி போணுச்சு. இதுல எல்லாம் வந்து சுத்தமா டோட்டலா வந்து அவங்க இருக்கிற இடமே தெரியாம அமைதியாயிட்டாங்க. அவங்க சார்பா ஊடகத்துல பேசுற செங்கோட்டையன், ராஜ்மோகன், நிர்மல்குமார், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ட்வீட் போடுற விஜய் கூட இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு சொந்தமான ஒரு நிகழ்வுகள்லயே வந்து தனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கே வந்து பேச முடியாத, எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்ற முடியாத ஒருத்தரை நம்பி எந்த கட்சியும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான விஷயம். நம்ம இதை வச்சுதான் சொன்னோம். அதே மாதிரி கட்சிகள் வந்து கணக்கு போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து சீட்டு வந்து கூட குறைச்சி வாங்குறதுக்காக கணக்கு போடுவாங்க எல்லா கட்சியுமே. அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சீட்டு கூட வாங்கணும் தான் நினைப்பாங்க இந்த தேர்தல். இப்ப எந்த அடிப்படையில காங்கிரஸ் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல, முற்ற நின்னு போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க? வெற்றி வாய்ப்பு தானே பார்ப்பாங்க. இப்போ வந்து விஜய்கிட்ட போனாக்கா 50 சீட்டு கூட கொடுப்பாரு, 60 சீட்டு கொடுப்பாரு, கேட்டாக்க இன்னும் அழுத்தினாக்க 100 சீட்டு கூட வாங்கலாம். எத்தனை ஜெயிக்க முடியுங்கிறதான் பார்ப்பாங்க. 100 சீட்டு வாங்கி 5 சீட்டு கூட அவர் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா திமுக 25 சீட்டு வாங்கினா கூட 5 சீட்டு ஜெயிச்சிடலாம், 10 சீட்டு ஜெயிச்சிடலாம். அது சூழ்நிலையை பொறுத்து. ஏதாவது ஒரு சில தொகுதிகள்னாச்சும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்க இருக்குன்னா திமுக இல்ல அதிமுக கூட இருக்கும்போது தான் அந்த வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. ஆமா, நீங்க வெறும் அதிக தொகுதியில நின்ன அப்படிங்கறது வந்து யாருமே வந்து இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் தான் அந்த எத்தனை தொகுதியில போட்டிடுறோங்கிறது வந்து எந்த ஒரு கட்சிக்குமே பேசு பொருளா இருக்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன அரசியலா இருக்குன்னா உன்ட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கான், எத்தனை எம்பி இருக்கான்னு தான். அப்போ அந்த நம்பர் ஆஃப் வின்னிங் கெப்பாசிட்டி தான் பார்ப்பாங்களே தவிர எத்தனை சீட்ல போட்டிடுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கு இவரை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிக்குவாங்க. இவரை வந்து காங்கிரஸ் வந்து பயன்படுத்தும். காங்கிரஸ் சரி, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்காரு, ஐயா ராமதாஸ் வந்தாக்க நான் வந்து வெளியில போயிருவேன் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கும் நம்ம விமர்சனம் பண்ணி தான் போட்டிருந்தோம். விடுதலை சிறுத்தைகள் வெளில போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஐயா ராமதாஸ் உள்ள வந்துடக்கூடாது. ஆமா, இவங்க எல்லாருமே இப்ப வந்து இதை பார்த்து காங்கிரஸ் அதை தான் பண்ணுதுன்றீங்க. ஆமா, காங்கிரஸ் வந்து நிச்சயமா தான் பண்ணுது. காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியும் சரி, சோனியா காந்தியும் சரி, அவங்களுக்கு வந்து திமுக விட்டு வெளில போறதுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவுல அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு பெரிய கட்சி, அதுவும் ஒரு ஆளு கட்சி இருக்குன்னா திமுக தான். ஆமா, நாடாளுமன்ற உறுப்பினர் மொத்தமா இன்னொரு திமுக கூட்டணியில் இல்லைன்னா 10 எம்பி இல்ல 1 எம்பி கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. அதனால வந்து அவங்க இயல்பாவே வந்து திமுக கூட்டணி, இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணி, இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைகிற வரைக்கும் அந்த கூட்டணி உடையாது.